கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. கேட்ட வசனத்தின்படி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுதல் என்பது தெய்வீக குணமாகும். கர்த்தரை விசுவாசிப்பதைப் போல, அவரை நம்புவது போல, அவரிடம் அன்பு கூறுவது போல இதுவும் ஒரு அற்புதமான கிறிஸ்தவ பண்பாகும். கர்த்தரிடம் தன்னை தாழ்த்தின மனிதன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறியிருக்கிறார். ஜெபம் பண்ண வந்த 2 பேரில் ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னை பற்றி மிக அதிகமாக விமரிசையாக கூறினான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று கூறி அவரிடம் இரக்கம் பெற்றான். அவன் தன்னை தாழ்த்தினான், அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதவசனம் கூறுகிறது. அத்தகைய கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பணிந்து கொள்ளும் பண்பே தாழ்மைப்படுதலாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம் எல்லாருக்கும் முன்மாதிரியாக தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே தம்மை ஒரு பணிவிடைக்காரனை போல தாழ்த்தி தம்முடைய சீடர்களின் கால்களை கழுவினார் என்று அறிந்திருக்கிறோமே. எத்தனை தாழ்மையை நமக்கு அற்புதமாய் கற்றுக் கொடுத்த ஆண்டவரிடம் நாம் தாழ்த்தாமல் இருக்க முடியும்? கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். ஊழியம் கொள்ள அல்ல, பிறருக்கு ஊழியம் செய்யவே வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்மை தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம், கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் தாமே உயர்த்துவேன் என்று கூறியிருக்கிறார். அற்புதமான ஆண்டவரின் வேத வசனத்தை விசுவாசித்த மக்களாய் தாழ்மை குணத்துடன் இவ்வுலகிலே அவரை பணிந்து நாம் வாழ அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆமென். God bless you.